வணக்கம் தமிழா. டிஎன்யூஎஸ்ஆர்பி ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபைனல் ப்ரொவிஷன் செலக்ட் லிஸ்ட் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு ரிசல்ட் எப்போ சார் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்டர்வியூ முடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டும் இப்போ தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்பர் வைஸும் கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி ரோஸ்டர் வைஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தோம் ஓப்பன் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஓப்பனில் எழுதிங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் உங்களுடைய நம்பர் இல்லை உங்களுடைய நேம் வச்சு கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் கிட்டத்தட்ட 743 வேகன்சி கிட்ட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 743 பேருமே கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இதில் உங்களுக்கு நேம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, எஸ்ஐ ஆகிட்டீங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேவா? எஸ்சி இல்லைனா எஸ்ஓ இதுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேரக்டர் அண்ட் அட்டெண்டன்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து மெடிக்கல் இருக்கும். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, ஸோ நார்மல் மெடிக்கல் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அடுத்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்க போகுது. ஸோ இது நார்மலானது தான். ஸோ கரெக்டாக இருந்துச்சா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் எஸ்ஐ இல்லைனா எஸ்ஓ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகி முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் நல்லா ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்போம். ஸோ இப்போ அதற்கான ஒரு பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. யாராக செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.